ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இலை வறுவல் தான் பார்க்க போகிறோம். எப்படி சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க இப்போ இலை எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட நான் இலாவி எடுத்துக்கலான்னு சொன்னேன். ஆனால் நான் எங்கள் பக்கெட்குள்ளே போகிறதுக்கு 10 பால் இருக்கேன். எப்பயோ போட்டேன். இப்போ ஒவ்வொரு இலாவை எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ தலையை பிச்சுக்கலாம். இலாவை சுத்தமாக க்ளீன் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இலால முக்கியமான பகுதி இதுதான். இலாவோட மேல் பகுதியை கட் பண்ணிட்டு அங்கே நரம்பை எடுத்துட்டு சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ எல்லா இலாவையும் க்ளீன் பண்ணியாச்சு. எடுத்து பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ இலை வறுக்கிறதுக்காக தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயத்தை தோல் உரிச்சு கழுவி கட் பண்ணிட்டு அம்மியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மி இல்லைன்னா கவலைப்பட வேணாம், ஆனா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. மினிச்சர் குக்கிங்னால நான் அம்மியில் அரைச்சிக்கிறேன், நீங்க மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அறுத்து பூண்டு தோல் உரிச்சு அம்மியில போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பச்சை மிளகாவை எடுத்து கழுவி கட் பண்ணி இடிச்சு எடுத்துக்கலாம். பார்த்து பச்சை மிளகாவை இடிச்சிட்டு கண்ணில் கை வச்சுக்காதீங்க, எரியும். இஞ்சியை எடுத்து கழுவிட்டு தோல் உரிச்சு போட்டு அரைச்சிக்கலாம். உங்க வீட்டுல சின்னதா அம்மி இருக்கிறா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா எங்க வீட்டுல இருக்கு, அதெல்லாம் நான் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இப்ப இஞ்சியும் அரைச்சு முடிச்சிட்டோம். அம்மி ஓரங்கட்டிடலாம். கருவேப்பிலைய இப்ப 4 இலை பிடிச்சி நறுக்குன்னு கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து கொத்தமல்லியை வாஷ் பண்ணிட்டு நறுக்கி போட்டுக்கலாம். இலை இன்னும் சுவையா வரதுக்கு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். அரிசி மாவு, சோள மாவு, உப்பு, கரம் மசாலா, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், மிளகுத்தூள். இப்ப லெமன் எடுத்து சாலை புழிஞ்சி ஊத்திக்கலாம். அப்பனா இலை ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த மசாலாவில் இலைவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இறால் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் மசாலாவை இப்போ நம்ம வறுத்துடலாம். இப்போ அடுப்பில் தோசை கல்லை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இறால் 2 எடுத்து பொரிச்சுக்கலாம். நான் சின்ன தோசை கல்லால் 2 போடுறேன். பெருசாக இருந்தால் நீங்கள் மொத்தமாக கூட போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இறா வறுத்துக்கிட்டுனா எனக்கு இறா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டு இலை ரெடி ஆயிடுச்சு. நான் அதை எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இறாவோட அங்க மசாலாவும் நல்லா ஊறி செம்மையா இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பெல் பண்ணுங்க மறக்காம அமைப்பாங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். இறாவோட தொக்கு நல்லா